நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. இப்போ முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனனும் தன்னுடைய ஆதரவை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மேலும் ஆதரவு கூடிக்கொண்டே செல்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக கட்சி ரீதியாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா மாற்றுக்கிறதுல நீங்க இந்த இடத்துல வந்து 2-3 விஷயங்களும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது தொடர்பாக நிறைய அரசியல் பிரமுகர்கள், அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள்ட்ட தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயம், இந்த திரு மதுசூதனனுடைய வருகைக்கு பிறகு நம்ம பேசும்போது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், அதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, திரு மதுசூதனன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர். அது வந்து அவருடைய சீனியாரிட்டியை காட்டக்கூடிய விஷயம். அவர் வந்து இன்னைக்கு கட்சியில அவைத்தலைவராக இருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் வந்து களத்துல வந்து குறிப்பிட்டது போல, அவைத்தலைவர் அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளருக்கு அடுத்தது 2வது பெரிய பதவி. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துல முதல் பதவி தலைவராகவும், 2வது பதவி பொதுச் செயலாளராகவும், 3வது பதவி பொருளாளராகவும் இருக்கிறதோ அது போல இங்கேயும் வந்து முதல் பதவி வந்து திரு ரங்கராஜ் பாண்டே. இப்போ முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை திரு ரங்கராஜ் பாண்டே. அதான் இதுல வந்து நம்ம ஏற்கனவே நம்ம செய்தியாளர் ராமச்சந்திரன் சொன்னது போல, இதுல ஒரு பொதுக்குழு அதிமுகவை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிலுமே பொதுக்குழு என்பது சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு அமைப்பாக கருதப்படும். அந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் இந்த திராவிட இயக்கங்களை பொறுத்தளவுக்கு அது வந்து இப்போ அவைத்தலைவருக்கு தான் இருக்குது. அந்த வகையில அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திரு மதுசூதனன் இன்று தன்னுடைய ஆதரவை திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இது வந்து அமைப்பு ரீதியாக அவர்களுடைய பலத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பொருளாளர் பொறுப்புல இருந்து திரு பன்னீர்செல்வத்தை நீக்கி இருக்கிறாங்க. அதே போல அவைத்தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட முடியுமா அப்படிங்கிறது ஒரு சட்டச்சிக்கல் உள்ள ஒரு கேள்வி. அது அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.